குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டாக்டர் அறிவழகன், உங்கள் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ரெனிவல் அதில் வர ப்ளஸஸ் அண்ட் இஷ்யூஸை பற்றி பேச போகிறோம். எல்லா பாலிசியும் நான் இங்கே பேச போகிறது இண்டிவிஜுவல் பாலிசி அண்ட் ஃபேமிலி ஃப்ளோட்டர் தான். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பாலிசி பார்க்கல. நான் சொல்கிறது எல்லாமே இது ரெண்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். உங்கள் பாலிசியை நீங்கள் உங்கள் பாலிசி எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரெனியூ பண்ணிடணும். ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் வரும். ஸ்டில் ஐஐடி என்ன பண்ணியிருக்கா, 30 நாள் கிரேஸ் டைம் கொடுத்துருக்கா. நீங்கள் 30 நாளுக்குள்ளே உங்கள் பாலிசி எக்ஸ்பைர் 30 நாளுக்குள்ளே உங்கள் பாலிசியை ரெனியூ பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்கள் கண்டினியூட்டி ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ண குமுலேட்டிவ் போனஸ், அதுக்கப்புறம் இந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாமே உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடச்சிரும். ஆனால் அந்த கிரேஸ் பீரியடில் எந்த கிளைம் வந்தாலும் ஒரு 10 பைசா கூட இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லை கிரேஸ் பீரியடில் பாலிசியை நீங்கள் ரெனியூ பண்ணிங்கனாக்கா எனி கிளைம் வந்தால் கொடுப்போம். கண்டிப்பாக கிடைக்காது. உங்கள் பெனிஃபிட் மட்டும் தான் ரீட்டைன் ஆகும். உங்கள் குமுலேட்டிவ் போனஸ் ப்ளஸ் உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் எதனா ஏர்ன் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு, நான் பாலிசி ரெனியூ பண்ணும்போது எனக்கு ப்ரீமியம் ஏறுமா? ஏன்னா நான் நிறைய கிளைம் போட்டேன்னு கேட்டால், கண்டிப்பாக இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியில் ப்ரீமியம் எதுவுமே ஏறாது. ஒரே ஒரு ரீசனால் தான் ஒரு ப்ரீமியம் ஏறும். எதனால் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க, 35லேருந்து 40 வயசு ப்ராக்கெட்டில் இருக்கீங்க. இன்றைக்கி 35 36 வயசு இல்லை 40லேருந்து 41 வயசு போகும்போது அந்த ப்ராக்கெட்டுடைய ஏஜுக்குள்ளே ப்ரீமியம் தான் மாறுமே தவிர, சாதாரணமாக நீங்கள் கிளைம் போட்டதுனால ப்ரீமியம் ஏறாது. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாலிசி, ஃப்ளோட்டர் பாலிசி பேஸ்ட் ஆன் த பாலிசி டைப் ஒன்லி. அதாவது மொத்த பாலிசியும் எடுத்து தான் போட்டு பண்ணவங்களே தவிர, இண்டிவிஜுவல் பாலிசிக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் கூடாது. அது மாதிரி பண்ணால் ஐஆர்டி ரெகுலேஷன் தப்பு. ரைட்டு. ரெண்டாவது விஷயம் சொன்னால், உங்களுக்கு எப்போ ப்ரீமியம் ஏறுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஏஜ் ப்ராக்கெட் 35 40 இருக்கிற ப்ராக்கெட்டில் நீங்கள் 41 நெக்ஸ்ட் ப்ராக்கெட் போட்டால் கண்டிப்பாக ஏறும். சரிங்களா? உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகும்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மியாகுதுங்க. ஒரு தடவை ஏறின்னு தான் போகும். அதுவும் அந்த ப்ராக்கெட்னால தான். கிளைம் போடுறதுனால உங்களுக்கு வராது. நோ கிளைம் போனஸ் உண்டுங்க. உங்களுக்கு 4 வருஷம் நீங்கள் வருஷம் எதுவுமே கிளைம் பண்ணணும்னா ஒரு வருஷம் ப்ரீமியத்தில் கண்டிப்பாக நோ கிளைம் கொடுத்துன்னு வருவாங்க. நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு மைனஸ் ஆகுவாங்க. அது சம் இன்ஷூர் ஆகும். நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பாலிசியை ரெனியூ பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் சம் இன்ஷூர் இன்க்ரீஸ் பண்ணி போங்க. லம்சமாக இன்ஷூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் இட். இன்னும் ஃபர்தர் வீடியோ போடுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் பேட்ரனேஜ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். குட் டே.